இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். மோடி நினைத்தால் மட்டும்தான் ஈரான் அமெரிக்காவிற்கு இடையான போரை நிறுத்த முடியும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவனாக இருக்கக்கூடிய மோகன் பாகவத் பேசியிருக்கிறான். இது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஹிந்து பத்திரிகையில் ஒரு 6வது பக்கத்தில் ஒரு பெரிய செய்தி, அவருடைய புகைப்படத்தை போட்டு அவர் வீரமாக கையெல்லாம் அப்படி புடைக்க நிற்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை போட்டு பேசியிருக்கிறாங்க. அப்போ உடனடியாக இதை பார்த்த இந்திய மக்கள் என்ன கேட்பாங்க, எப்பா நீ மணிப்பூர் 1.5 வருஷமாக பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அங்கே உன்னால் ஒரு சிறு அமைதியை கூட உன்னால் கொண்டு வர முடியல, நீ போய் ஈரான் வார நிப்பாட்ட போறியா அப்படின்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? சரி, இதெல்லாம் விடுங்க. நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கு மோடி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு. என்ன முடிவு தெரியுமா? ஆஸ்கார் விருதுகளெல்லாம் சமீபத்தில் அறிவிக்கப்பட்டதை நீங்கள் பத்திரிகைகளில் பார்த்துருப்பீங்க. இந்த ஆஸ்கார் விருதுகளில் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான திரைப்படம் ஒன்று இருக்கிறது. த வாய்ஸ் ஆஃப் ஹிண்ட் ரஜப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பலஸ்தீனிய திரைப்படம். இந்த திரைப்படத்தை இந்தியாவில் எந்த இடத்திலுமே வெளியிடுவதற்கு தடை விதித்திருக்கிறது மோடி அரசு. ஏன் தடை விதித்திருக்கிறார்கள்? அந்த படத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏற்கனவே எனக்கு தெரியும், நான் கூட சமீபத்தில் கேரளாவினுடைய திரைப்பட விழாவில் கலந்து கொள்ளும்போது பலஸ்தீனிய திரைப்படங்கள் திரையிடுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனால் அதையும் மீறி கேரள அரசாங்கம் சில படங்களை காட்டுறாங்க. பெங்கால்லையும் அப்படி தான். அங்கேயும் மம்தா என்ன பண்ணாங்கன்னா அதை மீறி பல படங்கள் காட்டினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போது இந்த நேரத்தில் இந்த இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தினுடைய கதை என்னன்னு நீங்கள் பார்க்கணும். அதாவது பாலஸ்தீனத்தினுடைய த வாய்ஸ் ஆஃப் ஹிண்ட் ரஜப்னுடைய கதை என்னன்னு பாருங்கள். அது ஒரு 5 வயசு சிறுமி ஒரு கார்லேருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது இஸ்ரேலுடைய படையினுடைய தாக்குதலில் அந்த குழந்தை தவறிடுறா, இறந்து போயிடுறா. அப்போ இது பார்த்தா இஸ்ரேலுங்கிறது இப்போ தெரியும் நமக்கு. இஸ்ரேலுனாலே குழந்தைகள் மீது அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த வார் துவங்கும் போது கூட முதல்ல அவங்க எங்கே அட்டாக் பண்ணுறாங்க, 163 பிள்ளைகளை தானே கொலை பண்ணாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா? காசாவில் எத்தனை பிள்ளைகளை கொலை செஞ்சாங்க அப்படிங்கிற நமக்கு தெரியும் தானே. லட்சக்கணக்கான பிள்ளைகளைத்தான் குறிவைத்து இஸ்ரேல் கொலை செய்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் நம்ம நேரடியாக பார்த்துட்ருக்குறோம். அது அப்போது இன்றைக்கு இப்படி ஒரு கதையை தாங்கி வரக்கூடிய ஒரு திரைப்படத்தை இந்தியாவில் திரையிடுவதற்கு மோடி பயப்படுறாரு. ஏன் பயப்படுறாருன்னா இஸ்ரேல் சிக்கலாயிடும். நெதன்யாகு இந்த போர் துவங்குறதுக்கு முன்னாடி நெதன்யாகுவை பார்த்து நெதன்யாகுவை மகிழ்ச்சிப்படுத்தி விட்டு வந்திருக்கிறார். இந்தியாவில் எந்த பிரதமருமே இஸ்ரேலுக்கு சென்றதில்லை. முதலாக சென்ற பிரதமர் அப்படிங்கிறது மோடி தான் இல்லையா? இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எப்ஸ்டைன் ஃபைலில் மோடி டான்ஸ் ஆடினார், நெதன்யாகு முன்னாடி டான்ஸ் ஆடினார்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ முழுமையாக இஸ்ரேலுக்கிட்ட சரண்டராக இருக்கக்கூடிய ஒரு மனிதராக மோடி இருக்கிறார் அப்படிங்கிறத கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் தான் இந்த மோகன் பாகவத் காமெடி பண்ணுறான். மக்கள் வரி பணத்தில் பாதுகாப்போடு சுற்றிட்டு இருக்கிற மோகன் பாகவத் சொல்கிறான், அதாவது மோடி நினச்சா ஈரான் அமெரிக்கா வாரணிப்ப, நீ ட்ரம்ப்னு முதல்ல ஒரு பேரை சொல்ல பார்க்கலாம். மோடிக்கு அவ்வளோ துணிச்சல் இருந்ததுன்னா, இல்லை ஆர்எஸ்எஸ்காரனுக்கு துணிச்சல், மோகன் பாகவத்துக்கு துணிச்சல் இருந்தது அப்படின்னா, நீ ட்ரம்ப்ங்கிற பேரை சொல்லு பார்க்கலாம். ட்ரம்ப் என்னெல்லாம் சொல்கிறான், எப்படியெல்லாம் ஓட விடுறான், என்னெல்லாம் வித்தை காட்டுறான், அந்த வித்தைக்கு தகுந்தவாறு மோடி எப்படியெல்லாம் ஆடிட்டு இருக்கிறாருங்கிறத நம்ம பார்த்துட்டு தானே, இந்திய மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நீ இந்த மாதிரி ஒரு பெரிய செய்தித்தாளுடைய பாதி பக்கத்தில் இப்படி ஒரு செய்தியை பார்த்தா உலகமே சிரிக்கத்தானே செய்யும். இன்னொன்று அடுத்ததாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் மோகன் பாகவத்? அதாவது நடுநிலைமையோடு இருக்கிறோமா, இந்த ஈரான் வார் தொடர்பாக மோடியினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது நடுநிலைமையானதா? எப்படிங்க சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? இந்த நொடி வரையிலும் அயதுல்லா கொமேனி என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய ஒரு மாபெரும் தலைவர் சதியில் கொல்லப்பட்டிருக்கிறார். இன்று வரையிலும் மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறாரா? ஏன் பயப்படுறாரு? இந்தியாவுடைய பாரம்பரியம் என்ன? அப்படி இல்லையே. ஏன் மோடி பயந்து இப்படி நடுங்கிட்டு இருக்கிறாரு? எப்ஸ்டைன் ஃபைலா? நமக்கு தெரியல, இருக்கலாம் இல்லையா? அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இன்றைக்கி நீ அரபு நாடுகளில் சில நாடுகளில் நீ பேசுகிற, ஃபோனில் பேசினார் மோடி, ஈரான்கிட்ட பேசுனியா? ஈரானில் அவ்வளோ பெரிய அளவுனான ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு இல்லையா? அத்துமீறி தாக்குதல் நடத்துகிறாங்க இல்லையா ஈரானுக்குள்ளே அத்துமீறி தாக்குதல் நடத்தக்கூடிய ட்ரம்பையோ நெதன்யாகோ கண்டித்து ஒரு வார்த்தை பேசணும். என்னப்பா பண்ணிகிட்டு இருக்கிற நீ அப்படின்னு கேட்கலாம். ஏன் இதுக்கிடையில் 30 நாள் நீ வேணா அங்கேருந்து வாங்கிக்கணும் ட்ரம்ப் சொல்லும்போது அதுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேச முடியுதா? என்ன நடுநிலைமை?
இங்கே இந்திய பெருங்கடலாம் நம்முடைய அழைப்பை ஏற்று, நம்முடைய இந்திய நாட்டினுடைய அழைப்பை ஏற்று வந்த கப்பலின் மீது தாக்குதல் நடத்துகிறான். நீ கண்டித்து பேசுனியா? எத்தனை நாள் ஆச்சு கண்டிக்கிறதுக்கு? இது எதுவுமே பண்ண மாட்டேங்கிற, எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு இருக்கிற. அது எங்களுக்கு தெரியும். நீ சுதந்திர போராட்ட காலத்துலேருந்தே உனக்கு ஷூ நக்கின பரம்பரை, நீங்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த பரம்பரை. இன்றைக்கி அதிகாரம் இருக்கிறதுனால வீரவசனம் பேசுகிற. எமர்ஜென்சி காலகட்டங்களில் தேவரசு இந்திரா காந்தி என்ன எழுதி கொடுத்தாருங்கிறதெல்லாம் உலகத்துக்கு தெரியும். நீங்கள் யார் அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியும். இதை பற்றி தானே? அப்போ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தால் யாராவது நம்புவாங்களா? நான் என்ன சொல்கிறேன், முதல்ல போரை நிப்பாட்டுறதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல இன்றைக்கி வந்து சிலிண்டரோட விலை வந்து ஏற்றி இருக்கிறான்னு செய்தி வருது. பெட்ரோலோட விலை ஏறி இருக்குன்னு செய்தி வருது. அடிப்படை பொருட்களுடைய எல்லாத்தினுடைய பொருட்களும் விலையேறுது. பாசுமதி ரைஸ் வந்து விலை வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. எல்லாமே சிக்கலாக இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு சிறு நடவடிக்கை எடுத்துட்டாவது நீ இந்த மாதிரி பேசினா கூட யாராவது நம்புவாங்க. நீ வந்துக்கிட்டு இந்த பேப்பர் பேஜையும் வேஸ்ட் பண்ணி உலகத்தில் இருக்கிறவங்க பூரா ஒன்றை பார்த்து சிரித்து, மோடியை பார்த்து சிரிக்கிற மாதிரி நீ திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கிற. உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு தான் இந்திய மக்கள் மோகன் பாகவத்தை பார்த்து கேட்பாங்க. இல்லை, உண்டா இல்லையா? என்னங்க நடந்துட்டுருக்கு? இதை எத்தனை வாட்டி சொல்ல, உக்ரைன் போரை ஏதோ நிறுத்தி விட்டாருன்னு ஆர்எஸ்எஸ்காரன் சமூக ஊடகங்களில் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தான். நமக்கு தெரியும், நல்லா தெரியும். உள்ள மூக்கு நுனியில் வந்து தாக்குதல் நடத்துகிறானுங்க. டெல்லியில் தாக்குதல் நடத்துகிறானுங்க, ஜம்மு காஷ்மீரில் தாக்குதல் நடத்துகிறானுங்க. எதையும் கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கோ ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து இந்திய பெண்களுடைய தாலி அறுத்துட்டு போகிறானுங்க. ஒன்றுமே கிடையாது. இங்கே உள்ள பிரச்சனையே தீர்க்கிறதுக்கு வழி இல்லாமல் 11 வருஷமாக வடை சுட்டுட்டு இருக்கிற ஒரு குரூப்பு நான் வந்து அந்த இதை நிறுத்திட்டுவோ அதை நிறுத்திடுவேன்னு சொன்னால் உலக மக்கள் சிரிப்பாங்களா இல்லையா? ஏற்கனவே சிரிச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதுதான் நடக்க போகுது. அதனால் இந்த மாதிரி வடை சுடுறதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு நிப்பாட்டி வச்சுக்கிட்டு எப்படியும் ஆட்சி போக போகுது. இல்லை, எப்ஸ்டைன் ஃபைல் வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதால தெரியல நமக்கு. வரும் நாட்களில் இந்த போர் நடக்கிற வரைக்கும் தப்பிச்சுக்கலாம். இந்த போர் முடிஞ்சிருச்சுன்னா எப்ஸ்டைன் ஃபைலெல்லாம் வெளியே வந்துடும். வந்தால் அடுத்து என்ன நிலைமைங்கிறதே தெரியல. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்கலாம் தெரியும்.